நான் 20 நாள் கடந்த 20 நாட்கள் அமெரிக்கால இருக்கேன். 15-16 நாட்கள் நான் சந்தித்த தமிழ் மக்கள், நான் ஒன்னும் மேற்கத்திய பீப்புள் சொல்லல, நான் சந்தித்த தமிழ் மக்கள்ல 15-16 நாட்கள் மத்தியான நேரத்துல சாலட் தான் சாப்பிடுறாங்க. அவ்வளவு விதவிதமான கீரைகள், அந்த கிரீக் சாலட் இல்லைன்னா மெடிட்டரேனியன் சாலட் அங்க ரொம்ப பிரபலம். லெட்யூஸ், ஸ்பினாக், அந்த மாதிரி கீரைகள், அப்புறம் ஆலிவ் துண்டு, கொஞ்சம் அங்க கிடைக்கிற ராஸ்பெரி, ப்ளூபெரி, அது மாதிரி விஷயங்கள், அதோட சேர்ந்து ஒரு முட்டை, இவ்வளவு வச்சு அந்த சாலடை சாப்பிடறான். நம்மளும் இங்க சாப்பிட முடியும். உடனே அங்க போனா தான் மெடிட்டேரியன் ஃபுட் சாப்பிடலாம் அவசியம் இல்லை. நம்ம ஊர்ல சாலட் இல்லையா? நம்ம ஊர்ல எப்படி எத்தனை காய்கறிகள், அவன் நாட்டை விட நம்ம கிட்ட வகை வகையான காய்கறி இருக்கு. அப்ப அந்த காய்கறிகளை மட்டும் சாப்பிடுவதை ஏன் நம்ம பிரச்சனையா நினைக்கிறோம்? அன்னைக்கு சென்னையில இருந்து கிளம்பும் போது மத்தியானம் 12:20 நாங்க இருந்து கிளம்பினேன். சோ வண்டியில வர முடியுமா, இங்க 3:30 மணிக்கு இருக்கணுமேன்னு ஒரு பதட்டத்துல வரேன். என்னுடைய உணவு டப்பால மத்தியானம் வச்சிருந்த காய் தான் முழுக்க என்னுடைய உணவு. நீ மத்தியானம் அதான் சாப்பிட்டேன். பீன்ஸும் முட்டைக்கோசும் உள்ள பொரியல் வச்சிருந்தாங்க, அதை ஃபுல்லா வச்சு அதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் பெரிய பசியெல்லாம் இல்ல. காய்கறி மட்டும் சாப்பிடுறதுல என்ன குறைந்து போறோம்? 2 வேளை உணவிடுங்கள். ஒரு வேளை முழுக்க முழுக்க காய்கறியாவும் பழங்களாவும் சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு சிறப்பாக இருக்கும்னு சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். ஏன் நான் அதை சும்மா ஒரு விருந்தாக மட்டும் சொல்லல, ஆரோக்கியத்துக்காக சொல்றேன். நமக்கு நோய் வராமல் தடுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வேணும். நமக்கு இது மாதிரியான ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ் நமக்கு வேணும். நண்பர்களே, அக்கறைகளை நீங்கள் உணவிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க. தயவு செய்து சோத்துக்கு இந்த அன்னக்கரண்டியை பயன்படுத்தாதீங்க. இந்த அன்னக்கரண்டி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பொக்லைன் எந்திரம் மாதிரியே தெரியுது. அப்படியே பாலம் பாலமா மண்ணை அள்ளி வைக்கிற மாதிரி பாலம் பாலமா அந்த சோத்தை அள்ளி வைக்காதீங்க தட்டுல. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, இந்த பொக்லைன் எந்திரத்துல அப்படியே பாலமா அரிசி எடுத்து வச்சு சோத்துல வச்சு சாப்பிடாதீங்க. இனிமேல் சோத்துக்கு நீங்க ஸ்பூன் வச்சுக்கலாம். காய்கறிகளுக்கு உங்க பொக்லைன் எந்திரத்தை வச்சுக்கோங்க. காய்கறிக்கு புலாலுக்கெல்லாம் நீங்க அவ்வளவு எடுத்து வைக்கலாம். சோறு ஸ்பூன்ல தான் எடுத்து வைக்கணும். நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னன்னா, வெள்ளை வெளியேறின அரிசி சோறை மலை மாதிரி குமிச்சு வச்சு அது மேல குழம்பு காய வச்சு கவலமா அந்த ஒரு படத்துல ராஜ்கிரண் உருட்டி உருட்டி சாப்பிடுவானே, அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அத்தனையும் சர்க்கரை தான். நீங்க வெள்ளை சோறு வெள்ளை சோறுக்கும் வெள்ளை சர்க்கரைக்கும் பெருசா வித்தியாசம் கிடையாது. அப்ப சோறே எப்படி இருக்கணும்னா, ஒண்ணு கருப்பு கலர்ல இருக்கணும், கருப்பு கவுனி அரிசியா இருக்கணும், மாப்பிள்ளை செம்பானு சிவப்பு கலர்ல இருக்கணும், காட்டியான அரிசியா இருக்கணும், கருங்குருவையா இருக்கணும், தில்லை நாயகமா இருக்கணும், தூய மல்லி சம்பா. சார், இதெல்லாம் எங்க இருக்கு? ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. இதை பத்தி எல்லாம் விளம்பரம் எல்லாம் வராது. இதெல்லாம் அமேசான்ல ஆர்டர் போட்டா வருமா அப்படின்னு இடம் தெரியாது. ஆனால் உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க பல விவசாயிகளும் இதை பயன்படுத்துறாங்க, உற்பத்தி பண்றாங்க. கொஞ்சம் தேடணும். 50 ரூபா கூட கிடைக்கிற அந்த அரிசியை தேடி நம்ம ஆரோக்கியத்துக்காக வாங்கியே சாப்பிடக்கூடாது. நாம தான் தேடி வாங்கணும். எங்க ஆர்கானிக் ரைஸ் வச்சிருக்காங்க, எங்க மரபு அரிசி வாங்குறது, அந்த அரிசியை வீட்டில் நாம் சமைத்து சாப்பிடுவதற்கு பயன்படும். எதுக்கு நான் சொல்றேன்னா, வெள்ளை அரிசியில வெறும் குளுக்கோஸ் தான் இருக்கு. அதே பிரவுன் ரைஸ் எடுத்தீங்கன்னா அந்த பழுப்பு நிறத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட விட்டமின் இருக்கு. கருப்பு அரிசியில ஆந்தோசைனின் இருக்கு, சிகப்பு அரிசியில லைகோபீன் இருக்கு. நான் சொல்றேன், இந்த ஆந்தோசைன், லைகோபீன், இதுல விட்டமின், இது எல்லாம் தான் நமக்கு புற்றுநோய் வராமல், சர்க்கரை இளம் வயதுல வராம, ரத்த கொதிப்பு வராமல் தடுப்பதற்கான ஆக சிறந்த விஷயம். இதெல்லாம் நோய் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட மருந்து இல்ல. நம்ம சாப்பிட சாப்பிட இந்த நோய் வராமல் பாதுகாக்க ஒரு சிறு பாதுகாப்பை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. இனிமேல் உங்க வீட்டுல தோசை, இட்லி வெள்ளை வெளியேன்னு இருக்க வேண்டாம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, இட்லியோ தோசையோ இனிமேல் கருப்பா இருக்கட்டும், சாம்பல் நிறமா இருக்கணும். ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும், கருப்பு எப்பவுமே ஆக சிறப்பு. வெள்ளையில தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எல்லாத்துலயுமே. எப்பவுமே கருப்பில் 1000 நிலைமை இருக்கு. ஏன்னா நம் சமூகம் பல நெடுங்காலமாக கருப்பை அழுக்கு என்றும் கருப்பை தாழ்ந்தது என்றும் தவறாக கற்றுக் கொடுத்துட்டே வந்திருக்கு. அதனுடைய விளைவுகள் சமூகத்துல எத்தனை இடத்துல எவ்வளவு சிக்கல்ல இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் கருப்பா இருக்கோ அதுல 1008 நலக்கூறுகள் இருக்கு. உளுந்து இருக்கு. சின்ன வயசுல எங்க அம்மா ஆற்றுல ஆட்டும் போது பக்கத்துல உட்காந்து அந்த தொலியை கையை வச்சு இப்படி எடுத்து சந்தோஷப்படுவோம். அந்த கருப்பு தொலி, உளுந்தினுடைய கருப்பு தொலி அவ்வளவு சிறப்பு. இன்னைக்கு அவ்வளவு உருட்டு பருப்புன்னு வெள்ளையா வச்சிருக்கான். அந்த உருட்டு பருப்பு இன்னொரு உருட்டு அது. ஆனா கருப்போட சேர்த்து அந்த உளுந்தை சேர்த்து இட்லிக்கு ஆட்டணும்னு வச்சுக்கோங்க, அந்த நான் சொன்ன அந்த கருப்பு நிறத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்த்து வரும். ஒரு கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தையும், இல்லைன்னா நல்ல மாப்பிள்ளை செவ்வாவையும் கருப்பு உளுந்தையும் வச்சு மாவாட்டி அதில் தோசை சுட்டு பாருங்க, அது சாம்பல் நிறத்தில் தான் இருக்கும்.
அது நல்ல கருமை நிறத்தில் இருக்கும், ஆனால் அது மருத்துவ குணம் உடையது நண்பர்களே. யார் கேட்டா அந்த வெள்ளை இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, மல்லிகைப்பூனா போய் மதுரையில வாங்கி வச்சுக்கோ, இட்லிக்கு எதுக்கு மல்லிகைப்பூ? பைத்தியக்காரர்களாக நாம் ஆயிருக்கோம். சில்கி பாலிஷ் போட்டு ரைஸ் வருது, அது சினிமா நடிக்கும் போது ரைஸ். நமக்கு தேவை என்னவோ அந்த மாதிரி நம்ம உணவை எடுத்து பழகணும், நல்லா புரிந்து கொள்ளணும். பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணி சந்தையில் அந்த அரிசியை கூடுதல் நாள் வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக உற்பத்தி செய்யப்பட்டது. நீங்க ஹைட்ராலிக்ஸ் மிஷின் வைக்கிறீங்க, சப்மர்சிபிளா வைக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு டேமுக்கு வைக்கணும்னா அது பல நெடுங்காலம் அது வந்து துளி கூட தீங்காயிடக்கூடாது, துரு ஏறிடக்கூடாது, அதனுடைய எபிசியன்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ அறிவையும் ஆற்றலையும் எந்திர சிக்கல்களை போக்குறதுக்கு நிறைய செய்வீங்க. அதே மாதிரி சாப்பிடுற உணவை ரொம்ப நாள் ஷெல்ஃப்ல வைக்கணுங்கிறதுக்காக எதுக்கு பண்ணணும்? இது தேவை, அது தேவையா? அதனோட ஷெல்ஃப் லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்மளோட செல்ஃப் லைஃப் போயிடும். நல்லா புரிந்து கொள்ளணும். அதனோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப 6 மாசம் இருக்கணும், 1 வருஷம் இருக்கணும், அரிசி வந்து வண்டு வந்துடக்கூடாது, அப்படியே விளையர் இருக்கணும்னு அவன் பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணி நல்ல விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும் சர்க்கரை குப்பியை நாம் ருசித்து சாப்பிட்டு விளையர்னு அரிசிடா, மல்லிகைப்பூ மாதிரி அரிசிடான்னு கொண்டாடுறோம், குப்பையை கொண்டாடுகிறோம் நண்பர்களே. அது குப்பை. நம்ம யோசிக்கணும், நம்ம சின்ன வயசுல நமக்கு தெரியாது, இன்னைக்கு அத்தனை பேரும் 30 வயசு 25 வயசுல ஒரு பொறுப்பான இடத்துக்கு வந்துட்டோம். என்னுடைய ஒரு நாள் உணவும் ஆக சிறப்பா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். கொண்டாட்டங்கள் வேண்டுதான், உணவுக்கும் கொண்டாட்டத்துக்கும் நிறைய சந்தோஷம் இருக்கு. நீங்க இங்க இது ஒரு பெரிய மிஷினரி கம்பெனி, இந்த இடத்துல எதுக்கு வாழைப்பூ வடை, இந்த இடத்துல கரும்பு சாறு ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா இது ஒரு கொண்டாட்டம். இங்க எல்லாரும் மகிழ்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்கு, அது கொண்டாட்டத்துக்கு வச்சுக்கலாம். ஆனா தினம் பானிபூரி சாப்பிட முடியுமா? நம்ம அந்த தப்பு தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தினம் கொண்டாடணும்னு நினைக்கிறோம். தினம் ராத்திரி ஆனா சென்னையில பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஆனா ராத்திரி ஆனா அத்தனை பேரும் ஹோட்டல்ல போய் நிக்கிறாங்க. பல பேர் வீட்டுல வந்து சின்ன பிள்ளைல எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, இரவு உணவு அப்படின்னா என்னன்னா மத்தியானத்தினுடைய மீந்து போனதுதான் இரவு உணவு. அப்படிதான் நான் எல்லாரும் சாப்பிட்டேன். இங்க இருக்க பெரிய என் வயசு விட்டு 50 வயசுல அவ்வளவு அப்படிதான் சாப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்ல. நைட் என்னது உப்மாவா? அப்ப நீயே சாப்பிட்டு, நான் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிடுறேன், நான் சொமோட்டோல ஆர்டர் பண்ணிடுறேன். அத்தனை பேர் அப்படிதான் இருக்கான். இப்ப ஸ்விக்கில சொமோட்டோல போய் கப்பு மூல வாங்கி குடிக்கிறாங்க. ஸ்விக்கில சொமோட்டோல பாஸ்தா வாங்கலாமா, கிரேவியோலா வாங்கலாமா, ஸ்பகெட்டி வாங்கலாமா, நூடுல் வாங்கலாமா, இது என்னெல்லாம் மனசுக்குள்ள குதூகலம் நினைக்கிறோம்னா அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருங்க. சோ சிக்கல்கள் எப்படி எல்லாம் நம்ம கிட்ட உருவாகுதுன்னு பாருங்க. நம்ம உணவு ஒரு வேளை சாப்பிடுறதும் ஆரோக்கியமா இருக்கணும். அடுத்த விஷயம், நம்முடைய உணவுங்கிறது 6 சுவை உள்ள உணவா இருக்கணும். 6 சுவையும் மருத்துவ குணம் முடியாது. அந்த வாதம் பித்தம் கபம்னு சொல்லக்கூடிய அந்த 3, அதைத்தான் வள்ளுவர் வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய 3. அந்த வழி முதலாய 3ங்கிறதா வழி அழல் ஐயம் வாதம் பித்தம் கபங்கிறது. இந்த 3 சீரா இருக்கணும்னா நம்ம சாப்பாடு சீரா இருக்கணும். அந்த சாப்பாட்டுல ஒரே ஒரு கேள்வியை கேட்போம். முதல்ல கொஞ்சம் பேர் அப்படியே சோறு வருது எப்படா பிடிப்பாரு, நீ ஊருக்கு கிளம்பணுமே அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி. போன வாரத்துல தினசரி நம்மள எத்தனை பேர் கசப்பு சாப்பிட்டுருப்போம்? தினசரி கேள்வி ரொம்ப கரெக்ட். தினசரி கசப்பு சாப்பிட்டது எத்தனை பேர்? தினசரி எத்தனை பேர் உப்பு சாப்பிட்டுருப்போம்? அத்தனை பேரும், நான் உள்பட. எல்லாத்திலையும் உப்பு இருக்க. தினசரி இனிப்பு சாப்பிட்டுருப்போம் ஏதோ ஒரு வகையில, ஆனா தினசரி கசப்பு சாப்பிட்டுருக்க மாட்டோம், தினசரி துவர்ப்பு சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஆனா என்ன சிக்கல்னா, இருக்கிறதுலேயே அதிக மருத்துவ குணம் உள்ளது கசப்பிலும் துவர்ப்பிலும் தான் இருக்கு. இருக்கிறதுலேயே நோயை கொடுக்கிற 2 இனிப்பு உப்பு தான். சோ இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ், இங்க இருந்து வெளியே போகும்போது உங்களுக்கான செய்தி என்னன்னா, உணவில் இனிப்பையும் உப்பையும் எப்பொழுதும் குறைத்துக் கொள்ளுங்க. நம்ம 30 தாண்டியாச்சு. சிறு வயதுல இனிப்பு வேணும் தான், ஆனா இனிமேல் நமக்கு இனிப்பு வந்து தேவையில்லை. அவன் விளம்பரம் போடுறான், ஸ்வீட் எடு கொண்டாடு. ஆக்சுவலா என்ன பண்ணணும், ஸ்வீட் எடு திண்டாடு அப்படின்னு போடணும். அத்தனை சர்க்கரை, ரத்த கொதிப்பு, புற்றுநோய் அத்தனைக்கும் இனிப்பு தான் காரணம். சோ எல்லா விஷயத்திலும் இது மாதிரியான சிக்கல்கள் கூடிக்கொண்டே இருக்கு. மதிய உணவுல 6 சுவைகள்ல கசப்பும் துவர்ப்பும் மேலோங்கி இனிப்பு உப்பும் கீழே இருக்கணும். புளிப்பு காரம் மிதமா இருக்கலாம், தப்பு இல்ல. புளிப்பும் காரமும் மிதமா இருக்கலாம். காரம் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் மிளகுத்தூள் தூவலாம். மிளகாயை விட, மிளகாய் வத்தலை விட மிளகு, குறுமிளகு ஆகச் சிறந்தது, அதை போட்டுக்கலாம். புளிப்புனா ஒரு நாள் எலுமிச்சை, ஒரு நாள் நெல்லிக்காய், ஒரு நாள் தக்காளி பழம், ஒரு நாள் புளி, ஒரு நாள் குடம்புளி, அப்படி மாற்றி மாற்றி பயன்படுத்தலாம். குடம்புளினா ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட், எலுமிச்சைனா வெறும் சிட்ரிக் ஆசிட், தக்காளினா ஆக்சாலிக் அமிலம். ஒவ்வொரு புளிப்புக்கு பின்னாடியே வேறு வேறு அமிலங்கள் இருக்கு. ஒவ்வொரு அமிலங்களும் ஏதாவது சின்ன சின்ன வகையில நமக்கு நலம் பயக்கும். குறைவாக எடுத்தால், அதிகமா எடுத்தா உண்டு வலி வரும். ஆனால் கசப்பும் துவர்ப்பும்
திரும்ப திரும்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வருது, மூட்டு வலி வருது, சொரியாசிஸ் வருது, எக்ஸிமா வருது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வருது. இந்த அத்தனை ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்கு முதல் மருந்து கசப்பு தான். இந்த உலகமே ஏன் நிலவேம்பு கொண்டாடிச்சு? நிலவேம்பு கஷாயம் எல்லாரும் குடிச்சது காரணம் அதனுடைய கசப்பு. அந்த கசப்பை கொடுத்த பானிகுலேட் ஏ பி, அந்த 2 சத்து ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா அந்த பிளான்ட். அதனாலதான் நிலவேம்பு அமெரிக்காக்காரன் நம்ம இருந்து ஏன் வேம்ப களவான்ட்டு போனா, அந்த வேம்பு கசப்பு சுவை, அந்த கசப்பு சுவையில இருந்த பைரித்ராய்டு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய பல பூச்சிகளை கொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேளாணுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது வேம்பு. அந்த கசப்பு தான் காரணம். நம்ம சாப்பாட்டுல அதே மாதிரி பாவக்காய், கோவக்காய், நம்மளுடைய வெந்தயம், கறிவேப்பிலை, இந்த கசப்பை தினம் எடுத்துக்கொள்வோம். பஞ்ச திட்டம்னு சொல்லுவோம். 5 கசப்பு, பெருங்கசப்பு: வேம்பு, நிலவேம்பு, கறிவேம்பு, சிவனார் வேம்பு, சர்க்கரை வேம்பு. எங்களுடைய சித்த மருத்துவத்துல அது ரொம்ப கொடிகட்டி பறக்கக்கூடிய மருந்து. அத்தனை தோல்வைக்கும் இதுலதான் நாங்க மருந்து செய்து கொடுப்போம். நண்பர்களே, நம்ம கொஞ்சம் அக்கறையோட நம்ம சாப்பிடுற ஒரு விஷயத்தையும் இதை நீ கொஞ்சம் எடுத்துக்கலாம், இதை நீ கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். ஏதோ எல்லாம் சொல்லிட்டே இருக்காரு, எனத்தையும் வந்து கத்திட்டு போனாரு, கொஞ்சம் கசப்பா எடுப்போமே, கொஞ்சம் நம்ம சாப்பாடுல இதெல்லாம் விலக்கிக்குவோமேங்கிற அக்கறையை நாம் தினம் தினம் எடுத்துக்கொள்ளணும்.